ஹாய் ட்ரேடர்ஸ். ரொம்ப மிகப்பெரிய சம்பவங்க. என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நான் பண்ணிட்டேன். ஸோ திரும்பவும் அதே சம்பவம், திரும்பவும் அதே மிஸ்டேக். சரிங்களா? ஸோ உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், இந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியல, கண்ட்ரோல் இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? இது வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் நடந்திருந்தா கண்டிப்பாக சொல்கிறேன், அதோட வலி என்னன்னு உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து ரொம்ப மிகப்பெரிய கொடுமைங்க. சரிங்களா? ஸோ தெளிவாக என்னன்னு பாருங்கள், என்ன விஷயம் சொல்கிறேன்னு பாருங்கள். சரிங்களா? என்னன்னா வச்சுக்கோங்களேன், ட்ரேட் பண்ணும்போது நம்மளுடைய அமௌண்ட்டை கரெக்டாக பாருங்கள். சரிங்களா? நம்மளுடைய அமௌண்ட்டை பார்க்காதனால நம்ம ட்ரேட் பண்ணும்போது மிகப்பெரிய லாஸ் சந்திக்கக்கூடிய நிலைமை வரும். சரிங்களா? என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து $50 எடுத்தேன். சரிங்களா? லாஸ் ஆகிடுச்சு. மார்ட்டிங்கில் $100 எடுத்தேன், லாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த சார்ட்டை விட்டுட்டேன். சரிங்களா? ஸோ சார்ட் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சார்ட்டை விட்டுட்டேன். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அடுத்து வந்து ஏயுடி ஜேபிஒயில் $200 எடுத்தேன். சரிங்களா? அது லாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மார்ட்டிங்கில் எடுத்தேன், ப்ராஃபிட். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த சார்ட்டை விட்டுட்டேன். அடுத்து இன்னொரு சார்ட் எடுத்து ட்ரேட் பண்ணேன். சரிங்களா? இப்போது அதில் $100 போட்டேன் லாஸு. ஃபஸ்ட்டு எங்கள் $200 லாஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? அதனால் வந்து $200 போட்டுறேன். சரிங்களா? அந்த $200 லாஸ் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இந்த மார்க்கெட் ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து யூஎஸ்டி ஜேபிஒயில் இப்போ ட்ரேடுக்கு வந்து $300 கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? பட் ஆனால் எக்ஸஸாக இன்னொரு 0 டைப் ஆகிருக்கு. அதை நான் பார்க்கவே இல்லை. சரிங்களா? என்ன மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அதை பார்க்காம நான் பாட்டு ட்ரேட் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இங்கே $3000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மிகப்பெரிய அதிர்ச்சி. அப்படியே என்ன சொல்கிறது எனக்கே தெரியல. அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. சரிங்களா? பர் ட்ரேடுக்கு $3000, அதுவும் நான் வந்து டபுள் கிளிக் பண்ணிட்டேன். $6000 அங்கே வந்துருச்சு. சரிங்களா? இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலை வெடிச்சு போகிற மாதிரி ஆகிடுச்சு. சரிங்களா? ப்ராஃபிட் வரணும்னு அப்படி என்ன சொல்கிறதுனா அந்த மாதிரி ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ எடுத்தது நான் என்னமோ ஷோர் ஷாட் தான். ஷோர் ஷாட் வந்துருச்சு. சரிங்களா? ப்ராஃபிட் வந்துருச்சு. பட் ப்ராஃபிட் வரலை அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னுடைய கேபிட்டல் வந்து $13,000 பக்கம் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ $7,000 வந்துச்சு. $6,000 அப்படியே லாஸ் ஆகிடும், வாஷ் அவுட் ஆகிடுக்கும். சரிங்களா? இது மிகப்பெரிய லாஸ். என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய லாஸ் இதுவாக தான் இருக்கும். அன்றைக்கி வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $2,000 என்னமோ லாஸ். இந்த மாதிரி ட்ரேட் எடுத்துட்டேன். $200க்கு பதிலாக இன்னொரு 0 எக்ஸஸாக வந்து $2,000 ட்ரேட் எடுத்துட்டேன். சரிங்களா? அதுவும் பார்க்க கிடையாது. நான் கேர்ஃபுல்லாக தான் ட்ரேட் பண்ணுறேன். இருந்தாலும் எனக்கு இந்த மிஸ்டேக் வருது. சரிங்களா? நான் டைப் பண்ணும்போது இன்னொரு 0 எக்ஸஸாக வந்துடுது. சரிங்களா? ஸோ நீங்களும் ப்ராப்பராக இந்த 0வை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த 0வால் எவ்வளோ பிரச்சனை வருது, புரியுதுங்களா? ஸோ இது என்னுடைய மிகப்பெரிய தப்பு. 2வது தப்பு. ஃபஸ்ட் டைமாக திருந்துட்டேன். பட் இருந்தாலும் திரும்ப இந்த எக்ஸஸாக வந்துருச்சு. சரிங்களா? ஸோ தெளிவாக ப்ராப்பராக பார்த்துட்டு இந்த அமௌண்ட்டை கண்டிப்பாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அமௌண்ட்டை பார்க்காம ட்ரேட் கொடுக்காதீங்க. சரிங்களா? அமௌண்ட்டு ப்ளஸ் டைமிங் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அமௌண்ட்டை பார்க்காம கண்டிப்பாக ட்ரேட் கொடுக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை வாஷ் அவுட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஒரு 0 அப்படின்ற போது மிகப்பெரிய லாஸ் இழக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தப்பை பண்ணவே பண்ணாதீங்க. சரிங்களா? அந்த ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து ஒரு மனநிலைக்கு போய்ட்டேன் நான். நார்மலாக தான் ட்ரேட் எடுத்தேன். பட் அந்த 0 எக்ஸஸாக எப்படி வந்துச்சுன்னே எனக்கு தெரியல. சரிங்களா? ஸோ அந்த 0வை தெளிவாக பார்த்துக்கோங்க. இது வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல. சரிங்களா? ஸோ இது உடனே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ப்ராஃபிட் வந்ததுனால எனக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரேடிங் என்ன ஆயிருக்குன்னே தெரியல. ஒட்டுமொத்த உழைப்பும் அப்படியே வீணாக போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி தப்பு யாரும் பண்ணாதீங்க. ப்ராப்பராக பாருங்கள். டைம் ஃப்ரேம் பாருங்கள். கேண்டில்ஸ்டிக்கை பாருங்கள். ட்ரேட் பண்ணும்போது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கண்மூடித்தனமாக ட்ரேட் பண்ண வேண்டாம். சரிங்களா? நாலேஜ் இருக்குது இல்லை 2 பேருக்கும் தான் இந்த வீடியோ. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த தப்பை யாரும் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் ரெக்கவர் பண்ணவே முடியாது. என்னாலையும் ரெக்கவர் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து $6,000ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. சரிங்களா? அது ஒரு மாதத்துலேயோ ஒரு வாரத்துலேயோ ரெக்கவர் பண்ணவே முடியாது. அப்படி ரெக்கவர் பண்ணால் வித்ட்ரால் வராது. புரியுதுங்களா? ஸோ ரெக்கவர் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் உள்ளே வராதிங்க. ப்ராப்பராக ட்ரேட் பண்ணணும்னு வாங்க. இந்த மாதிரி தப்பை பண்ணாதீங்க. சரிங்களா? மிகப்பெரிய இது வந்து என்ன சொல்கிறது, மிகப்பெரிய மிஸ்டேக்னு சொல்லலாம்.
ஸோ தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா. பட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நான் வந்து மினிமம் 5 மந்த்ஸ் மேலே தான் நான் பாடுபட்டுருக்கணும் சரிங்களா. ஸோ தெளிவாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. என்னோடய ஒரே ஒரு ரிக்வஸ்ட், அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணுறதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள் சரிங்களா. ஒரு 0 தானே அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா கேபிட்டலில் வாஷ் அவுட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது, புரியுதுங்களா. ஸோ சொல்லணும்னு தோணுச்சு, உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ பார்த்துக்கோங்க, இந்த அமௌண்ட்டை மட்டும் தெளிவாக பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, தெளிவாக பார்த்துக்கோங்க, அவ்வளோதான்.